மனிதநேய ஜனநாயக கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் நெல்லை நிஜாம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கிடைக்கும் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்கும் வகையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நீர்பிடிப்பு குளங்கள், கண்மாய்கள் மற்றும் நீர்நிலைகள் முறையாக தூர்வாரப்பட்டுள்ளனவா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் நீரை முழுமையாகச் சேமிக்கும் வகையில் அவற்றின் ஆழம், வரத்து கால்வாய்கள், வெளியேற்று கால்வாய்கள் மற்றும் கரைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்து பொதுப்பணித்துறை மற்றும் தொடர்புடைய துறை அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்த வேண்டும். மேலும் மேலப்பாளையம் அம்பாசமுத்திரம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மேலப்பாளையம் VST சந்திப்பில் நாள்தோறும் அதிக அளவில் வாகன போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இதனால் குறிப்பிட்ட நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். எனவே அப்பகுதியை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து சாத்தியமுள்ள பட்சத்தில் ரவுண்டானா அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். திருநெல்வேலி டவுன் வடக்கு மவுண்ட் ரோட்டில் நயினார்குளம் எதிரே அமைந்துள்ள மதுபானக் கடையினால் அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்பகுதியை நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களின் பாதுகாப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன், போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அம்சங்களை கருத்தில் கொண்டு உரிய விதிமுறைகளின்படி அந்த மதுபானக் கடையை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத மாற்று இடத்திற்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதில் மனிதநேய ஜனநாயக கட்சி நெல்லை மாவட்ட பொருளாளர் ஹஜ்ஜப்பா, மாவட்ட துணை செயலாளர் டவுன் காஜா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மேலப்பாளையம் குதுபுதீன், பேட்டை அம்ஜத்கான், மேலப்பாளையம் ரில்வான் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.